Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. விசுவாசியின் அதிகாரம் என்கிற தலைப்பிலே நான் பேசி வருகிறேன். நம்முடைய அதிகாரத்தை குறித்து வேதவசனம் ஒரு படத்தை வரைகிறது. இந்த வேத வசனத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் கவனிக்க வேணும். அது என்னென்னா, வேத வசனம் ஏதோ ஒரு மத புஸ்தகம் அல்ல, இது ஏதோ உபதேச புஸ்தகம் அல்ல. இது நம்ம கொடுக்கறது வெறும் உபதேசத்தையோ கொள்கைகளையோ, நாம் விசுவாசிக்கிற நம்முடைய உபதேசங்களை டாக்டரின்ஸை கொடுக்கறதில்ல. அதற்கும் மேலாக இது நம்மை குறித்த ஒரு படத்தை நமக்கு கொடுக்கிறது. தேவனை குறித்த ஒரு படம், நம்மை குறித்த ஒரு படம், எல்லாவற்றை குறித்த படத்தை நமக்கு கொடுக்கிறது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், வார்த்தை படத்தை உண்டாக்குகிறது இல்லையா? கருப்பு குதிரைன்னு சொன்னால் அதில் 8 எழுத்துக்கள் இருக்குது. நான் கருப்பு குதிரைன்னு சொல்லும்போது 8 எழுத்தாக பார்க்குறீங்க நீங்கள்? கிடையாது. காரு இப்பு குதிரை அப்படியா பார்க்குறீங்க? கிடையாது. 8 எழுத்தை பார்க்கல, ஒரு கருப்பு குதிரையை தான் பார்க்குறீங்க இல்லையா? அந்த வார்த்தை கருப்பு குதிரைன்னு சொன்ன உடனே குதிரை தான் தெரியுது உங்கள் கண்ணுக்கு முன்னால், அதுவும் கருப்பு குதிரை தெரியுது. ஏன்னா நான் கருப்பு குதிரைன்னு சொன்னேன். அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு படத்தை தான் உண்டாக்குறது. தட் இஸ் த நேச்சர் ஆஃப் வேர்ட்ஸ். வார்த்தையினுடைய தன்மையே அதுதான். வார்த்தை நாம் எழுத்தை பார்க்குறதுக்கு முன்பாக ஒரு படத்தை தான் பார்க்குறோம். இந்த முதல் காரியம் நமக்கு உண்டாக்குகிறது என்னென்னா, படத்தை தான் அது உண்டாக்குகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு படத்தை உண்டாக்கும்படியாக கிரியை செய்கிறது. இதை வாஸ்து 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 எந்த படமும் மனதில் உண்டாகலைன்னா சரியான விதத்தில் இதை அணுகலைன்னு அர்த்தம். நாம் சரியான முறையில் இதை அணுகினால், அணுகுமுறை சரியாக இருக்குமானால், இந்த படங்கள், இது சித்தரிக்கும் படங்கள் நம்முடைய மனதிலே அது சித்தரிக்கப்படுகிறது, வரையப்படுகிறது. ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கேன்வஸை வச்சு பெயிண்ட் எடுத்து அதன் பேரில் வரைகிறது போல, நம்முடைய மனமாகிய கேன்வஸில் பரிசுத்தாவியானவர் தேவனுடைய வார்த்தையை பெயிண்டை யூஸ் பண்ணி வரைகிறார். ஒரு படத்தை அங்கே கிரியேட் பண்ணுகிறார். இந்த மனதில் வரையப்படுகிற படங்கள் அப்படியே உள்ளத்தில் அப்படியே இம்ப்ரிண்ட் பண்ணப்படுகிறது, ஆழமாக உள்ளத்திலே போய் பதிந்து விடுகிறது. அது இருதயம் வரைக்கும் போயிடுச்சுன்னா அந்த படம் அடுத்த ஸ்டெப் என்ன, அது நம்முடைய வாழ்க்கையில் அந்த படம் நிஜமாகிறது. அந்த படம் என்ன சொல்லுகிறது, அப்படியே நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. இப்படி தான் எல்லாம் நடக்குது பாருங்கள். இப்படி தான் எல்லாமே வாழ்க்கையில் நடக்கிறது. உங்களை குறித்து ஒரு படத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உள்ளே உண்டாயிடுச்சு. தாத்தா பாட்டி சொன்னது, போனவங்க வந்தவங்கெல்லாம் சொன்னது, வாத்தியார் சொன்னது, அவங்க சொன்னது, இவங்க சொன்னது, எல்லாத்தையும் வச்சு ஒரு படத்தை உங்களை க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வேத புஸ்தகம் இல்லாமல் இருந்தது, தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இருந்ததுனால அதுதான் கிடச்சிது. அந்த வார்த்தைகள் தான் படத்தை உண்டாக்கிடுச்சு. இப்போது விசுவாசியான பிறகு, இயேசுக்குள்ளே வந்த பிறகு, கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு, தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்க, அவங்க மக்குன்னு சொல்லியிருக்கலாம், நீ ஒன்றுத்துக்கு உதவ மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், நீ எல்லாம் எங்கே உருப்பட போறியா அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வச்சு பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள படம் ஏற்கனவே வரைஞ்சி அது போய் இருதயத்தில் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இருதயத்தில் பிரிண்ட் ஆகிற படம் அப்படியே வாழ்க்கையாக மாறுறதுக்கு முன்னால் அதை அழிக்கிற வேலையில் இருக்கணும், அதை தூக்கி எறிகிற வேலையில் இருக்கணும். ரொம்ப பிஸியாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக சென்று இந்த படத்தை எடுத்து உள்ளே வைக்க ஆரம்பிக்க வேண்டும். உள்ளே வச்சு ஒரு புதிய படத்தை, அதை எரேஸ் பண்ணிவிட்டு ஒரு புதிய படத்தை உருவாக்க நாம் ஆரம்பிக்க வேண்டும் இல்லையா? அதுக்கு கர்த்தரே உதவுகிறார். சொல்கிறாரு, புதிய உடன்படிக்கையில் இந்த பழைய இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு புதிய இருதயத்தையே உனக்கு கொடுத்துட்றார், அது தூக்கி எரிஞ்சிடற அந்த கேன்வஸேன்றார். அப்போ பாருங்கள், பழையவெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த பழைய படம் கூட, உள்ளே இருக்க அந்த பழைய படம் கூட ஒழிந்து போகும்படியாக தேவன் செய்கிறார். புதிய இருதயத்தையே கொடுக்குறார், புது கேன்வஸ், புது ஸ்லேட்டில் எழுதக்கூடியவர்களாக இப்போ மாறுறோம். பழைய ஸ்லேட்டு போச்சு, அதெல்லாம் அங்கே எழுதப்பட்டதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்போ புது ஒரு கேன்வஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதிலே நாம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் வரைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த முறையில் தான் வேத வசனத்தை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு படம் என்னென்னா, இப்போ கடவுளை குறித்து படம்னு சொன்னேன், நம்மை குறித்த படம்னு சொன்னேன். நம்முடைய அத்தாரிட்டி, நம்முடைய அதிகாரம், நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதை குறித்த ஒரு படத்தையும் வேத வசனம் வரையுது. அதனால தான் நான் பாருங்கள், ஒரு தடவை ஒரு சப்ஜெக்டை பிரசங்கம் பண்ணும்போது திருப்பி சில சுவிசேஷங்களை இல்லை சில நிருபங்கள் எல்லாம் அப்படியே முழுக்க திருப்பி வாசிக்கிறது. ஏன்னா இப்போ இந்த ஆங்கிளில் வாசிக்கிறது, இதை பார்க்குறதுக்காக அதிகாரம் எங்கே இருக்குது,
அதிகாரத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லியிருக்கு? திருப்பி முதல்லேருந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து வர வேண்டியதான். 1ஆம் அதிகாரத்துலேருந்து ஆரம்பித்து திருப்பியும் வர வேண்டியதான். ஏன்னா இந்த படத்துக்குள்ள கோடிக்கணக்கான படங்கள் அடங்கி இருக்கிறது. இது ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியம் இந்த வேத புஸ்தகம் என்கிறது. இது ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஒரு வசனத்தை வாசித்து என்னைக்கோ ஒரு நாள் பிரசங்கம் கேட்டால் அந்த வசனம் கேட்டேன் அப்படின்னு கிடையாது. திருப்பி அந்த வசனத்தை எடுத்து அதே வசனத்தை எடுக்கிறோம், ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு படம் அதிலிருந்து வெளியே வருகிறது. இப்படி தான் அது வேத புஸ்தகம். இப்போ அத்தாரிட்டியை பற்றி நான் திருப்பியும் வாசித்துட்டு இருக்கிறேன். அத்தாரிட்டியை பற்றி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி திருப்பி அந்த ஒரு கண்ணோட்டத்தோட இதை குறித்த படம் எங்கே இருக்கிறது, இதை குறித்து வேத வசனம் எப்படி சித்தரிக்கிறது என்பதை பார்க்க முடியாது. அப்படி தான் வாசிக்கணும். நம்ம வேத வசனத்தை அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு தான் நாம் வாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. திருப்பவும் ஏசாயா 43:25-26. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அதாவது எப்படி இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே எப்படி நம்முடைய ரட்சிப்பு எப்படி இருக்க போகிறதுன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், பாவங்களை நினையாமலும் இருப்பேன். இதுதான் புதிய உடன்படிக்கை. பாருங்கள், இதுதான் நம்முடைய ரட்சிப்பு. பாவத்தை கர்த்தர் நினைவு கூறுறது இல்லை, நம்மளாம் நினைவு கூர்ந்துட்டு இருக்கிறோம். நான் பாவி நிறைய கிறிஸ்தவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் அதை மறந்து ரொம்ப நாளாக ஆகுதுன்றாங்க. சபைக்கு போனால் சில பிரசங்கியார்களே அதை ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அதை நான் நினைவு கூறுவது இல்லைன்னு. இவங்க சொல்கிறாங்க கர்த்தர் தான் இந்த மெசேஜ் அனுப்பிச்சாருன்னு. சில மெசேஜ் எல்லாம் எனக்கு டவுட்டாக இருக்குது, அது கர்த்தர் அனுப்பிச்சாரான்னு. கர்த்தர் அவர் நினைவு கூறுறதே இல்லைன்றாரு. அப்புறம் எப்படி சும்மா பாவத்தை நினைவு கூறும்படியாக மெசேஜ் அனுப்புகிறார்? அங்கேருந்து கிடையாது. நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் சில பிரசங்கியார்கள். அப்படிப்பட்ட மெசேஜை கர்த்தர் அனுப்புறது கிடையாது. நாம் எப்படி நீதிமான்களாக இருக்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்குள் என்னவா இருக்கிறோம் என்கிறது குறித்த மெசேஜ் தான் பரலோகத்திலேருந்து வர்ற மெசேஜ். அப்போ கவனிக்கணும். சும்மா பரலோகத்திலேருந்து வந்ததுன்னு சொன்னால் போதாது, அது பரலோகத்திலேருந்து வந்துதான் என்னன்றது வேத வசனத்தை பார்த்தா புரிஞ்சிடும். இதன்படி இருந்தால் தான் பரலோகத்திலிருந்து வந்தது என்று அர்த்தம். அவர் சொல்கிறார், நான் நினைப்பதே இல்லை, உன்னுடைய மீறுதல்களை குலைத்து போடுகிறேன், அப்படியே அழிச்சிடுறேன்றார், எரேஸ் பண்ணிடுறேன், நான் அதை நினைக்கிறதே இல்லைங்கிறாரு. அதை பண்ண உடனே அதனுடைய ரிசல்ட் என்ன, அது எப்படி நம்மை ஆக்குகிறது, என்ன நிலைக்கு நம்மை கொண்டு வருகிறது என்பது அடுத்த வசனம் பாருங்கள். நாம் ஒருவரோடு வழக்காடும்படி எனக்கு நினைப்போட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல்கிறாரு. உன் பாவங்கள்லாம் இப்போ மறந்தாச்சு, அவ்வளோதான். அப்போ நான் உன்னை கம்ப்ளீட்டாக வேறு விதத்தில் பார்க்குறேன். உன்னை பழைய அந்த பாவி மாதிரியே பார்த்து உன்னை அப்படியே ட்ரீட் பண்ணி பேசாமல் நில்லு, ஏதாவது வேணுன்னா கெஞ்சி தர்றேன் அப்படி சொல்கிறது இல்லை. நான் அதெல்லாம் மறந்து உன்னை இப்போ புது மனுஷனாக நான் பார்க்கறதுனால, இப்படி பாவங்களை நான் நினையாமல் இருக்கிறபடினால, இயேசுவின் ரத்தத்தால் அதெல்லாம் கழுவி சுத்தமாக்கி உன்னை பரிபூர்ணமாக சுத்தமாக்கிட்டதுனால இப்போ உன்னை வேறு விதமாக பார்க்குறேன். எந்த அளவுக்குன்னு சொன்னால், என்னோட கூட சமமாக உட்கார்ந்து கொண்டு வழக்காடக்கூடிய ஒருவனாக நீ எனக்கு ஞாபகப்படுத்தலாம், என்னுடைய வார்த்தைகளை, நான் கொடுத்துற வாக்குத்தத்தங்களை ஞாபகப்படுத்தலாம், உன் காரியங்களை நீ என்னோடு கூட பேசலாம். பிரிங் யுவர் கேஸ் என்றார். இங்கிலீஷில் அப்படி சொல்லி இருக்குது. யூ கேன் ப்ரெசென்ட் யுவர் கேஸ். உன்னுடைய காரியத்தை என்கிட்ட சொல்லுங்கிறார், உன் நியாயத்தை என்கிட்ட சொல்லு, நான் கேட்குறேன் அப்படிங்கிறார். அப்போ எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனோடு சமமான ஒரு மனுஷனாக அவர் பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அவரிடத்தில் பேசுகிற ஒரு காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அதிகாரம், அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் விசுவாசிகளுக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை உணர வேண்டும். இது அநேகருடைய மனதில் இன்னும் புரியவில்லை. சபைக்கு இந்த வெளிப்பாடு இன்னும் இறங்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். The church has not got a grip of this truth. இந்த சத்தியம் சபைக்கு இன்னும் முழுமையாக விளங்கவில்லை என்று தான் நான் சொல்லுவேன். இந்த சத்தியம் விளங்கிடுச்சுன்னா சபையே வித்தியாசமாக இருக்கும். கிறிஸ்தவ சபையே வித்தியாசமான ஒன்றாக இருக்கும். ஜெபம்னா என்ன? நான் போய் அவர்கிட்ட கெஞ்சுறது இல்லை, நான் அவர்கிட்ட போய் அவருடைய வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டுகிறது தான் என்னுடைய ஜெபம். ஜெபம்னா என்ன? நான் அவர்கிட்ட மன்றாடிக்கிட்டு அவர் பாதப்படியில் கிடக்கிறது இல்லை, என் பாதப்படியில் எல்லாம் கிடக்குது. அப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்? அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டு என்னுடைய காரியத்தை நான் அவரிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறது தான் ஜெபம். இப்படி இதை அறிந்து கொண்டால் எல்லாமே மாறிடும். நம்முடைய ஜெபம் மாறிடும், நம்ம ஆட்டிடியூட் மாறிடும், நம்ம குறித்த எண்ணங்கள் மாறிடும், நம்முடைய பிரசங்கம் மாறிடும், எல்லாமே மாறிவிடுகிறது. எத்தனை பேர் சொல்கிறீங்க வந்த பிறகெல்லாம் மாறிட்டு இருக்குதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபம்லாம் கூட மாறிடுச்சுன்னு. எல்லாம் மாறணும். இன்னும் அந்த பழைய வாயை திறந்து அந்த பழைய ஜெபம் தான் வரும் பாருங்க. ஏன்னா அது பழக்க தோஷம். அப்படி லொடன்னு வந்துடும். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா உடனே அது ஆண்டவரே இல்லை, அது இப்போ தான் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணலாம், என்ன அதுக்குள்ளே ஏன் அழுகிறீங்க? அது அப்படி பழக்கம். ஜெபம் பண்ணுங்கன்னு ஒன்று அழுக ஆரம்பிச்சிருக்கு. எப்படி கர்த்தர்கிட்ட போகிறதுனால அழுதுட்டு தான் போகணுங்கிற ஒரு இதை உண்டாக்கிட்டாங்க.
அதனால் ஜெபம் பண்ணுவோன்னு அப்படியே கவுந்துக்கிட்டு அப்படியே அழுகுறது, கண்ணீர் வருது. எங்கே இருந்தால் வருமோ தெரியாது, கடகடன்னு அந்த அழுகெல்லாம் உடனே வர ஆரம்பிச்சு. இல்லை ஜெபம்னா என்ன? நான் கர்த்தரோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அவரோடு பேசி கொண்டிருக்கிறேன், அவரோடு வழக்காடி கொண்டிருக்கிறேன், அவருடைய வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டி கொண்டிருக்கிறேன், என்னுடைய காரியத்தை அவரிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன், அவருடைய சித்தம் இந்த பூமியில் நிறைவேறும்படியாய் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அதுதான் ஜெபம். அவுட்லுக்கே மாறணும். எங்கே இருக்கிறீங்கிறத கொஞ்சம் ஞாபகத்தில் முதல்ல வச்சுட்டு அப்புறம் ஜெபம் பண்ணணும். பாருங்கள், ஜெபம்னு உடனே கண்ணை மூடிக்கக்கூடாது. முதல்ல கண்ணை திறந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பார்க்கணும். நம்ம எங்கே இருக்கிறோம், யார் முன்னால் இருக்கிறோம், யார் கூட உட்காந்துட்டு இருக்கிறோம், யார் நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது, நம்ம எந்த சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம எப்படிப்பட்ட ஆள்னு கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு அப்புறம் ஆரம்பிக்கணும் ஜெபத்தை. அப்புறம் ஆரம்பித்தாலும் சரியாக வரும். இந்த மற்ற ஜனங்க மாதிரி அப்படியே ஜெபம்னோடனே கவுந்துக்கிட்டு அப்படியே அழுகக்கூடாது. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், நம்ம யார், எங்கே இருக்கிறோம், எப்படிப்பட்ட அந்தஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசுவை அங்கேருந்து அனுப்பிச்சு கல்வாரி சிலுவையில் மறிக்க பண்ணி ரத்தத்தை சிந்தி பாடுபட வச்சு இதெல்லாம் பண்ணது சும்மா நம்ம பாவத்தை ஏதோ மன்னிச்சு நாளைக்கு நம்ம சாகும்போது, வயசாகி சாகும்போது பரலோகம் கொண்டு போகிறதுக்கு அப்படி பண்ணார் கிடையாது. அது ஏன் பண்ணாருன்னு சொன்னால், இப்போவே நாங்கள் உட்கார வச்சு அவரோடு கூட வழக்காடும்படியாய், பேசும்படியாய், சம்பாஷிக்கும்படியாக இந்த காரியத்தை சொல்லும்படியாக தான் அதெல்லாம் பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் மனதில் முதல்ல வைத்து விட்டு அப்புறம் ஆரம்பிக்கணும் ஜெபத்தை, இல்லைங்களா? சரி, இதெல்லாம் படங்கள், ஒவ்வொன்றும் படம். இது படத்தை கிரியேட் பண்ணட்டும். அது நம்முடைய உள்ளங்களிலே ஒரு படத்தை இது சித்தரிக்கிறது. நாம் எங்கே இருக்கிறோம், நம்முடைய அதிகாரம் என்ன, நாம் யார். கிறிஸ்தவ மார்க்கம் என்கிறது ஏதோ அவரை கும்பிட்டுக்கிட்டு போகிற மார்க்கம் கிடையாது. ஏதோ வந்தால் நான் போய்ட்டு டேட்டா அப்படின்ட்டு போகிறது கிடையாது. கற்றுக்கிட்ட இல்லை, அவரோடு கூட ஒரு பெரிய உறவு, அவரோடு கூட நெருக்கம், தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தனோடு கூட உட்கார்ந்து அங்கே அவரோடு கூட எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு எல்லாத்தையும் பாதபடி கீழே வைத்து கொண்டு அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிற ஒரு மார்க்கம் இது. அப்பேற்பட்ட ஒரு ஜனம் கிறிஸ்தவ ஜனங்கள், இல்லையா? அதுதான் இப்போ பாருங்கள், இது ஒரு மதம் கிடையாது. பாருங்கள், இது ஒரு பெரிய அனுபவம், இது அற்புதமான ஒரு அனுபவம். இதை ஒவ்வொருவரும் ருசி பார்க்க வேண்டும்.